அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குட் பிளானட். உங்களுக்கு எது குட் பிளானட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ராசி எனி ராசியாக இருக்கலாம், எனி லக்னமாக இருக்கலாம், எனி நட்சத்திரமாக இருக்கலாம். பட்டு நம்மளுடைய 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் பேசிக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரகத்துவம்னு சொல்லுவாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை டிசைட் பண்ணும் நீங்கள் யார் அப்படின்றத. இந்த எவ்ரி பிளான்ட் ஹேஸ் சம் காரகாஸ், சரிங்களா? கர்மக்காரகன்னு வாங்க, யார்? சனி, சேட்டன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. இப்போ நம்மளுடைய சார்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஏ டீம், பி டீம், 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 ஏ டீம், பி டீம். நம்மக்கிட்ட 6 ஏ டீம் இருக்குது, 6 பி டீம் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு கேம் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த கேமில் இந்த 6 ஏ டீம் ப்ளஸ் இந்த 6 பி டீமுக்கும் ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் உங்களால் முடிஞ்சால் ஒரு 3 மெம்பர்ஸை இன்டர்மீடியட்டாக அவன் ஹெல்ப்புக்கோ அவன் சப்போர்ட்டுக்கோ வச்சுக்கலாம். பட் ஆனால் மீதி இருக்கிற 3 மெம்பர்ஸ் மஸ்ட் பி எனிமி, சரிங்களா? உங்களுக்கு எனிமியாக தான் இருப்பாங்க. அந்த 3 மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டோமா, சரிங்களா? ஒரு பிளானட்லேருந்து 6th பிளேஸில் இருக்கிறது, 8th பிளேஸில் இருக்கிறது, 12th பிளேஸில் இருக்கிறது, இந்த பிளானட்ஸ் எல்லாமே நம்மளுக்கான எனிமி பிளானட்ஸாக இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி எனிமி பிளானட்ஸை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. தட் இஸ் த பேட் பிளானட்ஸ், சரிங்களா? நம்மக்கிட்ட குட் பிளானட்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தெர் இஸ் 6 மெம்பர்ஸ். இந்த 6 மெம்பர்ஸ் யாருன்னா 1 2 3 4 5 6. இந்த 6 மெம்பர்ஸ் தான் நம்மளுடைய குட் பிளானட்ஸ். இப்போ இது வந்து மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கன்னி, இது சிம்மம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது விருச்சகம், துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம், சரிங்களா? இப்போ உங்களோட பிளானட்டுக்கு ஏ பிளானட்டில் பி பிளானட்டில் ஏவோட பர்சன் யாராக உட்காந்தாங்கன்னா தட் இஸ் ஏ பிளானட் இன் பி ஹவுஸ்னா இஸ் a வீக், சரிங்களா? சம்டைம்ஸ் பி பிளானட் இன் ஏன்னா தட்ஸ் ஆல்சோ வீக் ஆரான பார்ஷியல் சப்போர்ட். நார்மலாக சம் பிளானட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்தால் வீக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த பிளானட் எந்தெந்த இடத்துல இருந்தான்னா, சுக்கிரம், கன்னியில் வந்து சுக்கிரன் வீக் 1. சூரியன், துலாமில் சூரியன் வீக்கு. சந்திரன், விருச்சகத்தில் சந்திரன் வீக்கு. குரு, மகரத்தில் குரு வீக். மீனத்தில் புதன் வீக்கு. புதன் வந்து மீனத்தில். சனி வந்து மகரத்தில் வீக்கு, மேஷத்தில் வீக்கு. செவ்வாய் வந்து இதில் வீக்கு, கடகத்தில் வீக்கு. அப்போ இவங்க வீக்காக இருக்கிறதுக்கு எல்லாம் வீக் பொசிஷன், அதே மாதிரி ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது.
அது இந்த ஸ்ட்ராங் பொசிஷனாக இருக்கிற பிளானட்ஸு எங்கேயோ அங்கே வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எந்த இடத்துல அந்த பிளானட்ஸ்லாம் இருக்கோ அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏ பிளானட் பியில் இருக்கா, ஏ பிளானட் ஏல இருக்கா அப்படின்றது மட்டும். மேஷத்துக்குரிய அதிபதி செவ்வாய், சரிங்களா? ரிஷபத்திற்குரிய அதிபதி யார்? சுக்கிரன். மிதுனத்திற்கு புதன். அப்போ புதன் எங்கே இருக்கிறாரதை பொறுத்து இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம இதை 5 பிரின்சிபல் மெத்தட் மூலமா பண்ணலாம். பஞ்சகாரகத்துவம்னுவாங்க. பஞ்சகாரகத்துவத்தை எடுத்து செய்கிறது யாருன்னா, செவ்வாய், குரு, சனி, புதன், சூரியன். இந்த பஞ்சகாரகத்துவத்தை பற்றி பேசிஸில் இந்த 5 பேர் தான் ரொம்ப டாமினண்ட்டாக வந்து நம்மளை ரூல் பண்ணுவாங்க, ஆக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த 5 பேர் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்கன்னா வெர்சஸ் வந்து சுக்கிரன் கூட வச்சுக்கலாம், இந்த 5வது இது மட்டும். ஏன்னா இவரோட டாமினன்சி பவர், இவரோட டாமினன்சி நாலேஜ், இவரோட டாமினன்சி ஆக்ஷன், இவரோட டாமினன்சி நாலேஜ். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இது டெமென்ஷியல், நியூரல் ஆர் நர்வல்